மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வேற வருது. இன்னைக்கு சரியா தைப்பூச திருநாள் வேற. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பல அறிவிப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஞ்சி புடவை அணிஞ்சு வந்திருந்தாங்க. ஏன்னா கடந்த வருடம் பீகார் எலெக்ஷன் நடந்தது. இந்த பீகார்ல பாரம்பரியத்துல நெய்யப்பட்ட அந்த மதுபானி ஓவியத்தோட புடவை அணிஞ்சு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷமும் அப்படிதான் ஒரு மாநில சட்டமன்ற எலெக்ஷன் நடந்தது. அந்த மாநிலத்துடைய புடவை உடுத்தி வந்தாங்க. நிறைய மாநிலங்களுக்கு அறிவிப்பும் செஞ்சாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய பட்டுப்புடவை அணிஞ்சு வந்தாங்க அப்படின்னா அறிவிப்புகள் இருக்கும் போல இருக்குன்னு ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அறிவிப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா பாத்துருவோம். அவங்க காஞ்சி பட்டு போட்டுட்டு வந்தாங்கல்ல. ஆமா, போன வருஷம் பீகாருக்கான நிறைய அறிவிப்புகள் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கு. அது ஒர்த்தா இல்லையாங்கிற பாக்குற நண்பர்கள் முடிவு பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ற அன்னைக்கு ஒரு மரபு இருக்கு. எப்படி பட்ஜெட் அந்த எழுத போறப்போ ஒரு மரபு இருக்கும்ல, அல்வா கிண்டுவாங்க. அதே மாதிரி பட்ஜெட் தாக்கல் அன்னைக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட போய் குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு ஒரு அல்வாவா, அது என்ன ஸ்வீட்? அது அல்வா இல்ல, அந்த தயிர்ல கொஞ்சம் சீனியை போட்டு தைரியமா போய் பேசுங்க. தயிர் வடையா? வடை தனியா வரும், இது தயிர் மட்டும் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இங்க நமக்கு அல்வாவா மாத்தி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன். குடியரசுத் தலைவருக்காவது ஏதாவது ஸ்வீட் கொடுத்தாங்க இல்ல அவங்களுக்கு அல்வா தானா? அவங்களும் இந்திய குடிமகள், அதுவும் முதல் குடிமகள். ஃபர்ஸ்ட் அல்வாவே அவங்களுக்கு தான். சூப்பர். அடுத்த அல்வா தான் நமக்குலாம். பரவாயில்ல, அவங்களுக்கும் நமக்கும் எல்லாம் ஒரே சமமா தான் இருக்கும். நம்ம அதுதான் சொல்லியிருக்காங்கல்ல பட்ஜெட்ல எல்லாருக்கும் எல்லாம் உண்டுன்னு. அதுக்கு முன்னாடி என்னன்னா எதிர்கட்சிகளை சேர்ந்த பல்வேறு மாநில முதல்வர்கள் பல கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான நிதியை திருக்குறளோட சேர்த்து இப்பவாவது கொடுங்க, தமிழ்நாடு அறிவிப்புகளை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. திருக்குறளாவது கொடுத்தாங்களா? அது கூட இல்லைங்கிறதான் உண்மை. சரி, பாத்திரலாம். தமிழ்நாட்டுடைய அந்த கல்வி நிதி வேணும், இந்த ஜல்ஜீவன் நிதி வேணும், மெட்ரோ மதுரை மெட்ரோ திட்டங்கள் வேணும், 50% நிதி பகிர்வு வேணுங்கிறதா முக்கியமா சொல்லியிருந்தாரு அவரு. இதெல்லாம் பண்ணாங்களாங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் 1 மணி நேரம் 24 நிமிஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஹையஸ்ட் 2020 தான். சுமார் 2 மணி நேரம் 43 நிமிஷம் பேசியிருந்தாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலே அவங்க தான் அதிகமா பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் தான் 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சமன் பண்ணிடுவாங்க நிர்மலா சீதாராமன். ஆனா இதெல்லாம் சமன் பண்றாங்க, அவங்க பொருளாதார வளர்ச்சியில தானே போட்டி இருக்கணும். ஓகே, யார் அதிகம் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களோ போட்டி நீ பாக்குறியா? சரி, ஓகே. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றவங்க முக்கியமான 3 கடமைகள்ங்கிறத அவங்க சொல்றாங்க. நிலையான வளர்ச்சி, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறது, எல்லோருக்கும் எல்லாம், அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ். இப்படி சொன்னாதானே புரியுது. ஃபர்ஸ்ட் ஏதோ சொன்னீங்களே எல்லாருக்கும் எல்லாம், அது புரியல. சப்கா சாத் சப்கா விகாஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. கப்சா திருப்பி போட்டா அப்படிதான் வருது. ஓகே. அதுக்கப்புறம் சுமார் 40,000 கோடியில செமிகண்டர் உள்ளிட்ட அந்த மின்னணுவியல் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக ஒதுக்க போறோங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜவுளி தொழில சர்வதேச நாடுகளோட நம்ம போட்டி போடணுங்கிறதுக்காக பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம். குறிப்பாக அந்த புதிய மெகா ஜவுளி பூங்காக்கள் எல்லா பக்கமும் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இளைஞர் சக்தி 2020 ஆண்டுக்கான பட்ஜெட்டை இளைஞர் சக்தியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. இது யுவா சக்தி அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இளைஞர்கள் நம்மளை மனசு வச்சுதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுறாங்க நிர்மலா சீதாராமன். என்ன அதான் சொல்லியிருக்காங்களே தவிர உள்ள போய் பார்த்தா டீப்பா டைவ் பண்ணா ஒன்றும் இல்லை இதுல. சரி, ஓகே. அதே மாதிரி அதிவேக ரயில் திட்டங்கள் தான் இந்த இதில் நாங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா ஹைதராபாத், சென்னை பெங்களூரு, அது மாதிரி பூனே ஹைதராபாத், இந்த மாதிரி நிறைய வழித்தடங்களுக்கு அதிவேக ரயில் பயணம். நீங்க சீக்கிரம் போயிடலாம், இங்க இருந்து அங்க போறதுன்னா ரொம்ப வேகமாவே போயிடலாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்தே பாரத் இருக்கே பெங்களூருக்கு, அது வேற இது வேறயா? இது புதுசா வேற ஒரு வராத பாரத் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு பேர் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாணவிகளோட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக மாவட்டந்தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படுங்கிற சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த தோழி விடுதிங்கிற அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் டிஎம்கே எங்களை காப்பி அடிச்சிட்டாங்கிறத சொல்றாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுலயும் மத்திய மாநில அரசுகள் இன்னும் சிறப்பா செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் அந்த கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில ஒரு மையம் உருவாக்க போறதா சொல்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யறதுக்காக மையம் அமைக்க போறதா சொல்றாங்க. கனிமங்களையா? நண்பர், ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் கிளம்பிட போறாரு. பழவேற்காடு ஏரியில பறவைகளை பார்வையிடுறதுக்காக அந்த சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி பொதிகை மலை, இமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ட்ரக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்க
நடவடிக்கை எடுக்க போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த தென்னை விவசாயம் அப்படிங்கிறது குறிப்பா கேரளால வேற இப்ப எலெக்ஷன்ஸ் வர்றதுனால அங்கேயும் வந்து இந்த தென்னை மேம்பாட்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம், இதனால வந்து தென்னை வளர்ப்புல வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாகன விபத்து இழப்பீடு வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி வெளிநாட்டுல வசிக்கிற இந்தியர்கள் பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு விதிகள் வந்து தலைவர் வந்து பண்ணிருக்காங்க. மகளிர் அவங்க வந்து நடத்துற நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஷீமார்ட் சில்லறை அந்த வியாபார கடைகள் அமைக்கப்படுங்கிறத வந்து சொன்னாங்க. நமக்கு வந்து இப்ப நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு போன ஆண்டு வாங்கின சம்பளத்துக்கும் இந்த ஆண்டு வாங்கின அந்த வருமானத்துக்கும் பெரிய மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத மனசுல வச்சா என்னன்னு தெரியல. அந்த வருமான வரி உச்சவரம்புலேயும் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 அமலுக்கு வரும். அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஈஸியா வந்து நீங்க வருமான வரி தாக்கல் பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாமே அந்த விதிகள் எல்லாமே எளிமையாக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த நியூ ரெஜிமுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏற்கனவே 12 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. வரிச்சலுகையோட சேர்த்து 75,000 ரூபா, 12,75,000 வரைக்கும் வருது. நிறைய பேர் வரிச்சலுகையை கொஞ்சம் அந்த வரி கழிவை 1 லட்சமா மாத்தணும்லாம் கேட்டிருந்தாங்க, மொத்தம் 13 லட்சம் வர மாதிரி. பட் அதெல்லாம் பண்ணல, அது இருக்கிறதே தான் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாங்க. முக்கியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களையும் கோரிக்கை வச்சது என்னன்னா, அந்த மாநில வரி பகிர்வு 41% தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதிகப்படுத்தணும், 50% அளவுக்கு அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க. பட் 41லயே தொடருங்கிறத சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஆமா, கூட்டணியில் உள்ள அன்புமணியே இது எனக்கு ஏமாற்றம் அளிக்குது, நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம் 50 ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான அந்த வரி பிடித்தம்ங்கிறது 2% வந்து குறைச்சிருக்காங்க. மருத்துவ கல்வி கடனுக்கான அந்த வரி வந்து 5%ல இருந்து 2% வந்து குறைக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. நிதி பற்றாக்குறை இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.5க்கு கீழே குறைச்சிருந்தோம். இது வர நிதி ஆண்டுல 4.3ஆக இருக்கும் இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 56.1% வந்து அந்த கடனா இருக்குது, அது 55.6% குறைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் சொல்றப்ப ஐ ஃபில்ஃபில் மை ப்ராமிஸ்ட் அப்படின்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஐ ப்ரொபோஸ்டு, இது வந்து நம்ம ஜெயலலிதா காலத்துல கேட்டுருவோம், எனது தலைமையிலான அரசு, அது மாதிரி எனது தலைமையிலான இது நடவடிக்கை எடுத்திருக்கோம், நான் சொன்னதை வந்து காப்பாத்திட்டேங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு அந்த பணம் அனுப்புறதுக்கான அந்த வரி வந்து குறைக்கப்படும்ங்கிறத சொன்னாங்க. வெளிநாட்டுல படிக்கிற இந்திய மாணவர்களுக்கு பலன் அடிக்கிற வகையில் இது இருக்குங்கிறதையும் சொல்லப்படுது. எல்லாம் வெளிநாடாவே இருக்கு. ஃபிளைட்ல நீங்க போனீங்கன்னா டிக்கெட்ல அந்த வரி டிசிஎஸ் டாக்ஸ் கம்மின்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தான் ஹைலைட்டா ஒரு மேட்டர் இருக்கு. நிறைய பேர் இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக 12 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்கல்ல, அதுல சில பேர் கொஞ்சம் டாக்ஸ் பெனிஃபிட்டாக அப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம் சூழல்லாம் இருக்கு. அது யாராவது பொய்யா வந்து கணக்கு காட்டினீங்கன்னா 100% அபராதம் விதிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் கொடுத்தாச்சு, அதுலயும் நீங்க அதுக்கப்புறம் வரீங்கன்னா என்ன பொய் கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு பண்ணீங்கன்னா 100% அபராதம் இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக சுற்றுலா தலங்கள் வந்து உட்கட்டமைப்புகள் ஏற்பாடு செய்யப்படும், இந்த தியான மையங்களும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுக்க. ஸோ இப்படி நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, ₹1 மையப்படுத்தி அந்த ₹1 எங்கிருந்தெல்லாம் வருமானம் வருது, அதே மாதிரி ₹1 எங்கிருந்தெல்லாம் செலவு செய்யப்படுதுங்கிறத ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. எங்கிருந்தெல்லாம் வருமானம் வருது அப்படின்னா, கார்பரேஷன் டாக்ஸ் 18%, இன்கம் டாக்ஸ் 21%, கஸ்டம்ஸ் 4%, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் வந்து ஒரு 6%, ஜிஎஸ்டி பிளஸ் அதர் டாக்ஸஸ் வந்து 15%, நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் வந்து ஒரு 10%, பாரோயிங் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஒரு 24%, அப்புறம் நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து ஒரு 2%. இப்படிலாம் வருமானம் வருதான் இந்திய அரசாங்கத்துக்கு. பாரோயிங்ல தான் 24% அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த எப்படி செலவு எங்க போகுது, அந்த ₹1 பணம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்குற அந்த ஷேர் ஆஃப் டாக்ஸஸ், மாநில வரி பகிர்வுக்கு 22%, ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 7% போகுது. மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ற ஸ்கீம்ஸ் அதுக்கு ஒரு 8%, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வாங்கின கடனுக்கு எவ்வளவு கட்டிட்டு இருக்காங்கன்னா 20% வந்து கட்டிட்டு இருக்காங்க. 20% அதான் சொல்றாங்க. நீங்க நிதி பற்றாக்குறைய சமாளிச்சாலே ஒரு பெரிய பணம் வந்து மிச்சமாகும். அதான் நான் குறைச்சிட்டேன்லாம் சொல்றாங்க. பட் 0.2 தான். இது படிப்படியா குறைச்சிக்கிட்டே போனா ரொம்ப நல்லது நம்ம நாட்டுக்கும் எல்லாருக்குமே. டிஃபென்ஸுக்கு 11% வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால அதே மாதிரி மத்திய அரசோட அந்த திட்டங்களுக்கு 17% வந்து இருக்கு. இது போக வந்து பென்ஷன் இதெல்லாமும் வந்து இந்த ₹1 இருந்தா தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி என்னன்னா அந்த எஸ்பிஜி கோல்டு பாண்ட், அந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஆர்பிஐ அறிவிக்கிறப்ப வாங்குவாங்க. அப்படி
அப்படியே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வரிச்சலுகை இருக்கு. இன்கேஸ் செகண்டரி மார்க்கெட்ல என்எஸ்சியில பிஎஸ்சிலயோ காசு இருக்க இருக்கிறவங்க அவங்கள அதுக்கு டாக்ஸ் இருக்குங்கிறத இப்போ கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க. மேபி அந்த கோல்டு பாண்ட் வந்து நம்ம இப்படி வாங்கிட்டா டாக்ஸ் எல்லாம் இல்லைங்கிற நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு செக் வச்சிருக்க மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல. காஞ்சி பட்டு கட்டின நமக்கே தமிழ்நாட்டுக்கே ஒன்றும் இல்லைன்னா கேரளா மேற்கு வங்கம்லாம் தேர்தல் வருது உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பிரதமர் மோடி வந்து இது வந்து வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டா நாங்க வந்து அமைச்சிருக்கோம், நாடே பெருமைப்படுது அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது, தொழில் துறைகளுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வந்து இல்லை, உற்பத்தி துறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை கண்டுக்கல இந்த பட்ஜெட்ல. அதே மாதிரி விவசாயிகள் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க, அதையுமே கணக்குல எடுத்துக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் செல்வ பெருந்தகை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது தமிழ்நாடை எப்பவுமே புறக்கணிப்பாங்க, இந்த பட்ஜெட்லையும் புறக்கணிச்சிருக்காங்க, இதுக்கு வரப்போற தேர்தலில் மக்களே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் கனிமொழி வந்து மாற்றம் இருக்குன்னு நினைச்சோம், பட் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கிறத சொல்றாங்க. விசிகா ரவிக்குமார் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டுக்கு, எலெக்ஷன் வரப்பே தான் அறிவிப்பாங்க, அது கூட இல்லை இந்த டைம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இந்த முறை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் எந்த மாநிலத்தையும் குறிப்பிடவே கிடையாது. அது எவ்வளவு நாள் தான் எலெக்ஷன் வரப்ப அதே பண்றது நினைச்சிட்டாங்கிறது தெரியல. இதனால ஒரு ஓட்டு விழுகாதுன்னு அவங்களுக்கு ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி வந்து இவங்க பிரேமலதா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட் அப்படின்ட்டு இருக்காங்க. கூட்டணி கோடுவேர்டு அக்செப்டட் அது அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா பொருளாதார விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல பெரிய பாசிட்டிவும் கிடையாது, ஒரு பெரிய நெகட்டிவும் கிடையாது, மொத்தத்துல ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்து எல்லாமே இருக்கு. கீழே போட்டிருக்கேன்னு சொல்லல, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பயங்கர எதிர்பார்ப்புல ஒரு பட்ஜெட்ல பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற அறிவிப்புகள், ஒரு அதிரடி அறிவிப்புகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்கிறது அவங்களோட கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூர், அப்புறம் அந்த பறவைகள் சரணாலயம், இன்னொரு பக்கம் அந்த ரயில் இங்கிருந்து பெங்களூருக்கு அதிவேக ரயில், கனிம வளங்களுக்கு ஒரு மையப்படுத்தி ஒரு மையம் வைக்க போறோம், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர தமிழ்நாட்டை மையப்படுத்தியோ கேரளாவை மையப்படுத்தியோ எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லைங்கிறது தெரியுது. சரி, ஓகே, ஒரு வார்த்தையில நீங்க சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்னு நாங்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். யாரும் அல்வான்னு போட்டுருவாங்க போல. அல்வா தான் அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம நேயர்கள் புதுசா ஏதாவது தான் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. அந்த எப்ஸ்டின்ங்கிற நபர் வந்து ஒரு குற்றவாளி. அவர் வந்து பாலியல் குற்றங்களுக்காக சிறையில் இருந்தாரு, இப்போ உயிரிழந்துட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நிறைய அண்டர் ஏஜ் பெண்களை கடத்தி, சிறார்களை கடத்தி அவங்கள பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினாரு. நிறைய பிரபலங்களுக்கு இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. இவரோட ஃபைல்ஸ் அமெரிக்க நீதித்துறை அப்பப்போ வெளியிட்டுட்டே இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பிரதமர் மோடியோட பேர் ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு மீட்டிங்காக வந்து பேசப்பட்ட மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தோம். இப்போ திரும்பியும் ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வெளியாயிருக்கு. அதில் பல இடங்களில் பிரதமர் மோடி பேர் இருக்கிறதுனால இதை வந்து காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட அஃபிஷியல் அந்த எக்ஸ் பேஜில் நிறைய கேள்விகளையும் போட்டிருக்காங்க. அந்த ஃபைல்ஸில் சில பகுதிகளையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2017 ஜூலையில் வந்து பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனார். அந்த டைமில் வந்து அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மெயிலில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு எப்ஸ்டீன். அந்த கான்வர்சேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் என்னோட ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரோட, அப்பையும் ட்ரம்ப் தான் அதிபராக இருந்தார், அவர் நினைச்ச மாதிரியே இஸ்ரேலில் போய் ஆடி பாடி இருக்காரு, இது நமக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரம்ப் பேச்சை கேட்டு நீங்கள் ஆடி பாடினீங்களா, இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றவாளியோட எதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்லாம் ஒரு ஆலோசனையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸில் கேட்குறாங்க. அதே மாதிரி காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் பவன் கேரா அவரும் வந்து நிறைய வேறு பகுதிகளை எடுத்து போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாஷிங்டன், அதாவது அங்கே அமெரிக்க அரசுக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு பேசவே மாட்டேங்கிறாங்க யாரும் நம்மக்கிட்ட. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து மோடியோட மீட்டிங் வந்து ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ வந்து இப்படியான ஒரு குற்றவாளியை எதுக்கு முதல்ல போய் சந்திக்கிறாரு பிரதமர் மோடி. அதே மாதிரி வாஷிங்டனோட இங்கே வந்து இப்போ பார்த்தா அமெரிக்கா நல்ல நட்புறவு இருக்குது, அது இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாஷிங்டன் எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இவரோட ஆலோசனை முதல்ல எதுக்கு எடுத்துக்கிறாரு, அதுவும் 2019 எலெக்ஷன் நடந்த சமயத்தில் தான் அந்த ஆலோசனை நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு குற்றவாளியோட இவர் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்லாம் வந்து பல கேள்விகள் அடுக்கியிருக்காங்க. இப்போ மத்திய வெளியுறவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு இப்போ தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியோட ஒரு பிதற்றல் தான் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக புறக்கணிச்சிருங்க மக்கள்
அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறையில ஒரு விளக்கம் வந்திருக்கு. ஓகே, ஆனா எனக்கு மோடி மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஒரு ஆலோசனை இருக்கிற ஒரே பர்சன் பரமாத்மா தான். அதை தாண்டி எஸ்பின்ட்டு எல்லாம் போய் கேட்பாராங்கிறது சந்தேகம் தான். அது கேட்க மாட்டாரு. சரி பார்ப்போம். மகாராஷ்டிரா அரசியல தினம் தினம் ஒரு புது புது தகவல் வந்துகிட்டே இருக்கு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவருடைய சொந்த தொகுதி அந்த பாராமதியிலே விபத்தில் வந்து இறந்து போயிருக்காரு. இறந்து போல சில தினங்கள்லயே தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்ன ஆகும், யார் தலைமை பொறுப்பு வரப்போறான்னு கேள்வி எல்லாமே இருந்தது. இப்ப அந்த எம்எல்ஏ கூட்டம்லாம் நடந்து அஜித் பவாருடைய மனைவி சுனேத்ரா பவாரே எம்எல்ஏ கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவராக. இதனுள்ள சரத்பவார் வந்து February 12 அஜித் பவார் வந்து இணைய போறதா பேச்சுவார்த்தைலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 4 மாசமா பேசி ஒருமித்த கருத்தெல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஆனால் அஜித் பவாருடைய கடைசி ஆசை கட்சி இணைக்கிறதான்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மீட்டிங்கை கூப்பிட்டு இருந்தாங்க. சுனேத்ரா பவார் உள்ளிட்ட யாருமே வந்து போகவே கிடையாது. இப்போ நேற்று வந்து ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவிலையும் வந்து கலந்துக்கிட்டு சுனேத்ரா பவார் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. துணை முதல்வராக இருக்காங்க. ஆமா, இப்போ மகாராஷ்டிராவுடைய முதல் பெண் துணை முதலமைச்சராக சுனேத்ரா பவார் பதவி ஏற்றிருக்காங்க. இவங்களை அரசியல் புதுசான்னு கேட்டா கிடையாது. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலையே சரத்பவாருடைய மகள் இவங்க சுப்ரியா சூலேவை எதிர்த்து இவங்க வந்து போட்டியிட்டாங்க. அதே பாராமதி தொகுதியில, ஆனா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப எம்பி ஆக முடியாதவங்க இப்ப வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். ராஜ்யசபா எம்பியாலாம் இருந்திருக்காங்க. இப்ப வந்து அந்த பாராமதி தொகுதியிலே நின்று வந்து ஜெயிச்சு திரும்ப துணை முதல்வராக தொடருவாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாருன்னா, பாருங்க அவங்க வந்து சரியா துக்கம்னு அனுசரிக்க விடாம பிஜேபி பின்னாடி இருந்து பண்ற ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்றாரு. அவரு இந்த துக்கம்லாம் முடியட்டும் கருத்தை நாங்க சொல்றோம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இதுல அவங்க எந்த கருத்தை இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், அது நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோங்கிறாங்க பாஜக. இப்ப இந்தியா கூட்டணிக்கு போனா ஓகேவா? அது ஓகேன்னு தான் சொல்றாரு அவரு. திருமாவளவன் பேசிய ஒரு பேச்சு இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. ஈழ போராட்டத்தப்ப உயிர் நீத்த முத்துக்குமாரோடைய அந்த நினைவேந்தல் கூட்டம் வந்து நடந்தது. அதுல கலந்துகிட்ட திருமா வந்து எனக்கு எந்த அரசு மீதும் பெரிய மரியாதை கிடையாது, இப்ப அரசு சொல்லல, பண்டைய கால அரசர்கள் வந்து சொல்றாரு, எந்த அரசு மீதும் எனக்கு மரியாதை கிடையாது, யார் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது, யாரையுமே நான் பெரிய சக்தியா வந்து பார்க்கவே கிடையாது. அவங்க காலகட்டத்துலதான் கருவறைக்குள்ள இருந்த தமிழ் வந்து தூக்கி வீசப்பட்டது. அவங்க காலத்துலதான் வந்து எந்த காலம்னு சொல்றாருன்னா பாண்டிய காலம், சோழ காலம், சேரர் காலம், இந்த 3 மன்னர் காலத்திலையும் தான் இந்துத்துவ மயமானது, சமஸ்கிருத மயமானது வந்து தமிழ் வந்து தூக்கி வீசப்பட்டிருக்குங்கிறத வந்து சொன்னாரு. இது வந்து இப்ப எதிர்கட்சிகள் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னா சொல்லியிருக்காரு, அதே இதுல வந்து ராஜராஜ சோழன் என்ன தமிழ் பேரா, ராஜேந்திர சோழன் என்ன தமிழ் பேராங்கிறது வந்து கேட்டிருக்காரு. ஆமா, அந்த வேள்வி நடத்துறது, யாகம் நடத்துறதுன்னு அந்த முறையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. இதுல இப்ப எதிர்கட்சிகள் நயினார் நாகேந்திரன்லாம் வந்து சேராத இடத்துல போய் சேர்ந்திருக்காரு. திமுக கூட சேர்ந்துட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசியிருக்கிறது கண்டனத்துக்குரியதுன்னு இருக்காரு. டிடிவி தினகரன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோ இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க பேர்லாம் தமிழ் பேரா, இந்த மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது, மன்னர்களை அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டனத்தை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்தில் பேசினாரு திமுக எம்பி ஆர் ராசா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜிலாம் இப்போ கூட பெரியாரோட தேவை இருக்குது, நாட்டுக்கே தேவைங்கிற மாதிரிலாம் எங்ககிட்ட கேட்பாங்க, பேசுவாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மதவெறி கும்பல் எப்படி உள்ள வரல அப்படின்னா, சில எல்லை சாமிகள் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. 92 வயசுல வீரமணி இருக்காராம், எல்லை சாமியா நின்றுட்டு இருக்கிறாராம். அவரை தாண்டி தான் திமுகவை வந்து தொடரணுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காருல்ல. ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கே அவர் எல்லை சாமின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஒரு எல்லை சாமியா இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் இருக்கிற வரையும் தமிழ்நாட்டில் அண்ணா பெரியார் ஆட்சி நடக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால எங்களுக்கும் சாமி நம்பிக்கை வந்துருச்சு, கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு எல்லை சாமிகளா கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு இவங்கெல்லாம் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஓகே, ராமசாமியை வச்சு எல்லை சாமிகளா? அரசு மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டாங்க. ஜனவரி 2ஆம் வாரத்திலிருந்தே அவங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கங்க தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருந்து தமிழ்நாடு முழுக்க. திருத்தப்பட்ட ஊதியம் வந்து வேணும், படிகள் வந்து 3000 உயர்த்தி வந்து வழங்கணும், 20 ஆண்டுகளா அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து படிகளை உயர்த்தி கொடுக்கணுங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள். இப்ப சில பேர் வந்து பாடம் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. அந்த அரசாங்க மருத்துவமனைகள், அந்த மருத்துவக் கல்லூரிலாம் பாடம் எடுப்பாங்கல்ல, அதே நிப்பாட்டி தான் போராட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு திருத்தப்பட்ட ஊதியம் வந்து கொடுக்கல அப்படின்னா நாங்க காலவரையற்ற போராட்டத்தை தொடங்குவோம்னு வேற அறிவிச்சிருக்காங்க அவங்க. ஓகே, ஒரு சைடு இவங்க போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம்
போராட்டம் இதெல்லாம் பார்த்தோம். அதுல டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்களும் போராட போறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு போராட போறாங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கல்ல, அதோட கூட ஒரு 10 ரூபா வேற வாங்க சொல்லியிருக்காங்களா. என்னன்னா அந்த பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதை ஸ்கேன் பண்ணிட்டு 10 ரூபா, அதை திரும்ப கொண்டு போய் அந்த பாட்டில கொடுத்தா அந்த ஸ்டிக்கர் இருந்தா 10 ரூபா வந்து கொடுக்கணுமா, யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா பழுவா வந்து எங்க மேல சுமத்துறீங்க, இதை நாங்க பண்ண முடியாது, இதுக்கு ஒரு தனி முகமை அமைச்சு வேணா பாட்டில திரும்ப பெற திட்டத்தை நீங்க பண்ணிக்கங்க. அதே மாதிரி பணி நிரந்தரம் வேணும், காலமுறை ஊதியத்தை வந்து உயர்த்தி கொடுக்கணும், 60 வயசா வந்து ரிட்டையர்மெண்ட்டை மாற்றணும்னு ஒரு 40 அம்ச கோரிக்கை டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல ஊதிய உயர்வு இருக்கா? என்னடா அவங்களுக்கு ஊதிய உயர்வுனா அவங்களே பிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுவும் இதா சொல்லல, பட் அவங்க மனசாட்சி இருக்கு, அவங்களுக்கே வந்து தெரியும். இல்ல அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அவங்கதான், அது சில வீடியோஸ்லாம் வந்துச்சு, அது மேல வரையும் போகுதுங்கன்ட்டு, அதனால வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் மனசாட்சி இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் இல்ல. இன்னொன்னு என்ன, அவங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியுது. பாட்டிலுக்கு அதை திருப்பி 10 ரூபா கொடுத்து வாங்குறதுல சிரமம் இருக்கு. இப்ப சென்னையில ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த நைட்டு நான் போய்கிட்டு இருக்கப்ப அந்த அளவு குவிஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஓசல தர மாதிரி. ஒரு 100-200 பேர் ஒரு கடையில, சின்ன கடை 10 அடிக்கு 10 அடி தான் இருக்கு அந்த டாஸ்மாக் கடை, குவிஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழியர்களுடைய நினைச்சே பார்க்க முடியல நம்மளால. இவங்க எல்லாரும் வாங்கி முடிச்சு செட்டில் பண்ணி எல்லாரும் பாட்டிலுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதை எப்படி வாங்குறது? ஆமா, அதெல்லாம் வேற அரசு வந்து நாங்க திட்டத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிருக்காங்க. இதுல இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு 37 நாட்களா போராடிட்டு இருந்தாங்க. இப்ப போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இந்த மாதிரி மூவர் குழு அமைச்சிருக்கோம், அது வந்து ஊதிய முரண்பாடுகள்லாம் சரி செய்யப்படும்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. இது வந்து சரி செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவோம் போராட்டத்தை, இல்லைன்னா திரும்பியும் போராடுவோங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டாண்ட் இருக்கு. தைப்பூசம்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முருகப்பெருமானும் வள்ளலாரும் தான். இன்னைக்கு முருகன் கோயில்ல எல்லா கோயில்லையுமே கூட்டம் வந்து நிரம்பி வழிந்தது. பக்தர்கள் போய் தன்னோட கோரிக்கைலாம் வச்சாங்க முருகன் பெருமான் கிட்ட. இன்னொரு பக்கம் வடலூர்ல கோலாகலமா நடந்தது அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது. 7 திரைகளை, கருப்பு திரை எல்லா திரையும் விலக்கி அந்த 7 திரைகள் வந்து காட்டினாங்க. அந்த ஜோதியை பார்க்கறப்பே ஒரு அகமகிழ்வோடு வந்து இருந்தது. அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் அருணை, அருப்பெரும் ஜோதின்னு எல்லாரும் அங்கே வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணாங்க. ஆமாம், அதே மாதிரி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு எல்லாருமே வாழ்த்து வந்து சொன்னாங்க. குறிப்பா முப்பாட்ட முருகன் சொல்ற சீமான் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், தைப்பூச நாள் வாழ்த்துக்கள் வந்து போட்டிருந்தாரு. நம் இறைவன், நம் முப்பாட்டன், தமிழ் கடவுள் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் விஜய் வளம், வளர்ச்சி, மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கணும், தைப்பூச திருவிழால உலகம் இருக்கிற தமிழர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் வந்து போட்டிருந்தாரு. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் வந்து தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது தைப்பூசத்துக்கு லீவ் விட்டவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமேன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் இந்துக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 2021 இருந்து அரசு விடுமுறை அறிவிச்சிருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் போட்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி திமுக ஆட்சியை அகற்ற முருகப்பெருமான் அருள் புரியணும் அப்படின்ட்டு இருக்காரு. மக்களும் அருள் புரியணும்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன், அவர் திடீர்னு இன்னைக்கு சீன்ல வந்திருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நயினார் பாஸ் பிரதமர் மோடியே வந்து முருகனுக்கு அரோகரான்னு தங்கிலீஷ்ல டைப் பண்ணி போட்டிருந்தாப்புல அவருடைய எக்ஸ்பேஜ்ல. ஆமா, அவர் எல்லா மொழியிலையும் போடுவார் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. சரி திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வந்தோம்னா அந்த ஊழல் அடிமை சக்தின்னு சொன்னதுக்கு அவர் இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு போல, வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் லேட்டா தானப்பா வருவாரு. விஜயகாந்த் கேட்க மாட்டாரு, ஆனா கரெக்டா விஜய் தான் சொல்லியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு விஜய் என்ன இவரா, அவர் ஒயிட்ல எவ்வளவு வாங்கினாரு, பிளாக்ல எவ்வளவு வாங்கினாரு, அதுக்கெல்லாம் வரி கட்டினாரா, பணத்தெல்லாம் எங்க பதுக்கி இருக்காரு, இதெல்லாம் வந்து நாங்க கேட்போம், நாங்களா ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஊழல் சக்தின்னு பேசிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில வந்து SIR அதெல்லாம் முடிச்சு நமக்கு ஒரு முடிவு சொல்றாங்களாமே. ஆமா, அதான் பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாட்டுல மொத்தமா எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க அறிவிக்க போறாங்க. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்றாங்கன்னா, 22 லட்சம் பேர் மனு வந்து கொடுத்துருவாங்களாம். 97ல 22 லட்சம்னா 77 இடிக்குது, 97 75. அது 22லயும் எவ்வளவு பேர் சேர்க்க போறாங்கிறது நமக்கு தெரியல. அதுல பெயர் நீக்கத்தலாம் அப்ளிகேஷன் இருக்குதுல. இதுல வேற ஹியரிங் நோட்டீஸ்லாம், அதாவது நீங்க இந்த பேர் தப்பா இருக்கு அது தப்பா இருக்குன்னு ஆதாரங்கள்லாம் வேற வாங்கியிருக்காங்க. அதுல எத்தனை பேரை நீக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு இந்திய சிட்டிசனா இல்லையாங்கிறது பிப்ரவரி 17 தான் எனக்கே தெரியும் இங்க. ஆமா, உங்களில் யார் இந்தியன், பிப்ரவரி 17 முடிவுகள். முடிவு பண்ணிட்டேன், இந்த மாசத்துல இருந்து அடுத்த 10 மாசத்துக்கு பணத்தை சேர்த்து வச்சு 1 பவுன் தங்கமா வாங்க போறேன். 10 மாசம் கழிச்சு விலை ஏறிடுமே, அப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, அதான் மறந்துட்டேனே தம்பி. பிப்ரவரியில வெறும் 28 நாள் தான் இருக்கு. ஆனா செலவு அதே 31 நாளைக்குரியது தான் வரும், பாத்துக்க.
அச்சய திருதிக்கு வாங்கியாச்சு மாமா. தங்கமா மாப்பிள்ள கல்லுப்பு மாமா. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. நான் உனக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன், நீ அதை ஒரு பேட்டியா கொடுத்துரு அப்படின்னு விஜய் சொல்றாராம். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு பட்ஜெட்னால வேற என்ன பண்ணினாலும் மாத்தியே கொடுக்க முடியாது. நிர்மலாவுக்கும் மோடிக்கும் தான் வந்து கொடுக்கணும். நிர்மலா சீதாராமன் முழு பேரை சொல்லுங்க, அப்பதானே ஒரு மக்கள் மத்தியில் அப்படிதானே ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. சரி, அவங்க முழு பட்ஜெட்டை அறிவிச்சாங்க, நீ நம்புறியா? எல்லாருக்குமான பட்ஜெட் நீ நம்புறியா? எல்லாருக்குமான பட்ஜெட் சப்கா விகாஸ் சப்கா இது அந்த என்னன்னு தெரியல அதானே. சரி, என்ன விருது? நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் மசால் வடை தாயா. மோடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்லாம் சொல்லுவாங்க பிரதமர் மோடிக்கு. ஓகே, அது என்ன குஜராத்ல ஃபேமஸோ மசால் வடை? நம்ம ஊர்ல தான் ஃபேமஸ், அவருக்கானா ஏதோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அந்த விருது வந்து கொடுத்துட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ரொம்ப ஆவலோட இருக்கோம். பட்ஜெட்டை பத்தி ஒரு வரியில வந்து சொல்லுங்க. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ராம்ராஜ்